ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கான சமையல் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை. இன்றைக்கி காலையில் நான் சூப்பரான ஹெல்த்தியான கொள்ளு இட்லியும் அதுக்கு ஒரு சூப்பரான கார சட்னியும் பண்ணிவிட்டு, மத்தியானத்துக்கு பருப்பு கீரையும் தொட்டுக்கிறதுக்கு கோஸும் பண்ணியிருந்தேன். வாங்க இந்த ரெசிபீஸ் எல்லாம் எப்படி பண்ணியிருக்கேன்றதை உங்களோட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வியாழக்கிழமை. காலையில் வேலைகளை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா நான் ஏற்கனவே நைட்டே உர ஊற்றி வச்சுருந்தேன். சரி, நல்லா உறைஞ்சிருக்கா, தயிர் நல்லா வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். தயிர் பெருசாக உரையலை. சரி, பரவாயில்ல இருக்கட்டும், அப்படியே மூடி வச்சாச்சு. இன்றைக்கி நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசும்பாலில் தான் நான் உர ஊற்றி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இன்றைக்கி காலையில் கொள்ளு இட்லி பண்ணலான்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே கொல்லை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். நல்லா ஊறி வந்திருக்கு கொள்ளு. இப்போ நம்ம கொள்ளை அரைச்சி இப்போ வச்சிடலாம். மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்ம கொள்ளு இட்லி செஞ்சோன்னா நமக்கு நல்லா சூப்பராக வரும். அரிசியும் நான் இந்த இதுலேயே கழுவி வச்சுக்கிட்டேன். அரிசி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஊறட்டும். நம்ம மற்ற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு குட்டி நாய் ஒரு 5 நாய்ங்க இருக்குது. அந்த குட்டி நாய்ங்களுக்காக சாப்பாடு இது 2 கப் அளவுக்கு அரிசி குக்கரில் செஞ்சுருவேன். இது ஃபஸ்ட்டு அதுக்கு வச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நம்ம சாப்பிட்றதுக்காக நான் ரைஸுக்கு கொள்ள வச்சுட்டேன். நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம்ல கொள்ளு, இந்த கொள்ளில் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. இந்த இட்லிக்கு இந்த கொள்ளு மட்டும்தான். இது கூட நம்ம உப்பு மட்டும் சேர்ப்போம். இந்த கொள்ளு ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அது எதையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அது எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். நல்லா இதை நல்லா மையாக அரைச்சி அப்படியே எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம அரைக்கும் போது நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தண்ணியாக இருக்குது பாருங்கள். இது அதுக்கப்புறமா நம்ம கொள்ளு கொஞ்ச நேரம் நம்ம மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு பார்க்குறதுக்குள்ளே இது கொஞ்சம் அப்படியே டைட்டாக இருக்கும். நல்லா லைட்டாக புளிச்சு வந்திருக்கும். இது போதும், நமக்கு சரியாக இருக்கும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு உரமாக இருக்கட்டும். அரிசிக்கு தண்ணி லைட்டாக கொதிச்சு வந்திருக்கு. நான் அரிசி கழுவுனதை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டேன். இன்றைக்கி நம்ம கோஸ் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு குட்டி கோஸ் எடுத்துருந்தேன். அந்த கோஸை நல்லா க்ளீன் பண்ணிடலாம். இந்த கோஸில் இந்த மாதிரி மேலே இருக்குது பார்த்திங்களா, இது நமக்கு தேவைப்படாது. இதை நம்ம சமைச்சாலுமே அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. அதனால் மேலே இருக்கிறத மட்டும் நான் எப்போயுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருவேன். மீதி இருக்கிற கோஸ் நல்லா இருக்கிற கோஸை மட்டும் எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் நம்ம தூக்கி போட்டுடலாம். இப்போ கோஸை கடகடன்னு நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். கோஸை கட் பண்ணியாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கிறேன். அந்த பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும், பெரிய டேபிள் ஸ்பூனில். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா இந்த கடலைப்பருப்பையும் உளுந்தம்பருப்பையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 பச்சை மிளகாவையும் கீறி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். லைட்டாக கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வெங்காயம் வதங்கினா போதும். இன்னும் நம்ம உப்பு சேர்க்கலை. உப்பு கோஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கோஸுக்கு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருந்தேன்ல, இது பத்தலை. திரும்பவும் நான் 2 முறை சேர்த்துருந்தேன். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே இதை விட்டுருங்க ஒரு 5 மினிட்ஸு. அதுக்கப்புறமா திரும்பவும் இதை ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா இந்த ஆவிலேயே நல்லா இந்த கோஸ் வெந்து வரும். இப்போ நம்ம சூப்பரான பருப்பு கீரை ரெடி பண்ணுறதுக்கு பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம கழுவிக்கலாம். பருப்பை நான் துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா பச்சை பருப்பு கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். நான் இந்த பருப்பை சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு முறை கழுவுனா போதும், பெருசாக தூசிலாம் எதுவும் இல்லை. அதனால ஒரு முறை கழுவி எடுத்தாச்சு. இந்த தண்ணியை அப்படியே கீழே ஊற்றிட்டு நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
தண்ணி வந்து திரும்பவும் நான் பிடிச்சிக்கிறேன். இது வந்து நல்ல தண்ணி தான். நம்ம வந்து ஆர்ஓ வந்து கீழேயே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து இப்போ வந்து டேப் வாட்டர் இருக்குல்ல, இந்த பக்கம் டேப் வாட்டர் இருக்கும், இந்த பக்கம் ஆர்ஓ வாட்டர் இருக்கும். அதனால இது வந்து ஆர்ஓ வாட்டர் தான். இது இப்போ வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை பிடிச்சிட்டு நம்ம இந்த இதை எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கலாம். இப்போ வந்து என்னென்ன காய்கறிகள் தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். கோஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. நான் உப்பு செக் பண்ணி பார்த்தேன். 2 வாட்டி எக்ஸ்ட்ரா போட்டேன்னு சொன்னேன்ல, அதனால் உப்பு வந்து உங்களுக்கு சரியாக வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் வேகட்டும். இப்போ வந்து நான் காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 6 பூண்டு பல், 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம கீரையை அலசி கழுவணும். கழுவி கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கோஸும் இங்கே ரெடி ஆனதுக்கப்புறமா கோஸுக்கு வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு நம்ம வந்து இறக்கிட்டோன்னா போதும், சூப்பரான கோஸ் பொரியல் தயாராகிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோஸ் பொரியல். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், அப்புறமா வந்து காரக்குழம்பு, அப்பளக்குழம்பு, வத்த குழம்பு, இந்த மாதிரி எல்லா ஐட்டத்துக்கும் இந்த கோஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வெயிட் லாஸ்லலாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கோஸ் நிறையா செஞ்சுட்டு இதை வந்து ஒரு பவுல் வந்து நிறையா சாப்பிட்டுட்டு ரைஸை கம்மி பண்ணிக்கலாம். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. அதையுமே நான் வடித்து வச்சுட்டேன். சொன்ன மாதிரி இந்த கீரையுமே நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டேன். இது வந்து சிகப்பு அரைக்கிற மாதிரியே தான் இருக்கும், சிகப்பாக இருக்கும். ஆனால் இதை வந்து கழுவி கட் பண்ணி இதுக்குள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வச்சிங்கன்னா போதும். நல்லா சூப்பராக இந்த பருப்பு, கீரை எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம இது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். பருப்பு கீரைக்கு நம்ம இந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அது விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம மசிச்சு இதை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, கூடவே கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் வந்து 4 காஞ்ச மிளகாவை விதைகளை நீக்கி சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை வதக்கிக்கலாம். நல்லா இது வெங்காயம் வதங்கி வரட்டும். நம்ம இந்த கேப்பில் கொள்ளு இட்லி செய்ய ரெடி பண்ணிடலாம். கொள்ளு மாவு நம்ம அரைச்ச உடனே எப்படி தண்ணியாக இருந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் தான் ஆயிருக்கும் நம்ம வச்சு. அதுக்குள்ளேயும் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இது அப்படியே வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் நான் வந்து அப்ளை பண்ணி மாவு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து எண்ணெய்க்கு பதிலாக துணி போட்டு இட்லி செய்கிறதா இருந்தாலும் அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்ருங்க. கொதித்ததுக்கப்புறமா இந்த இட்லி பாத்திரத்தை உள்ளே வைக்கும் போது சிம்மில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கொள்ளு இட்லி சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இந்த அளவுக்கு மாறினா தான் நமக்கு கீரை குழம்புல சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து இது ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ வந்து இந்த இது ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி ஆகியிருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த கொள்ளு இட்லிக்கு ஒரு சூப்பரான கார சட்னி பண்ணலாம். அதுக்கு ஜாரில் 7 பூண்டு பல், 2 வரமிளகாவை விதைகளை நீக்கி சேர்த்துருக்கேன். 2 பெரிய தக்காளி சேர்த்துட்டு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதை வந்து அரைச்சிக்கோங்க. புளியை இதுக்குள்ளே சேர்த்ததை வந்து வீடியோவில் காமிக்க முடியல. நல்லா இதில் தண்ணியும் உப்பும் சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லாததுனால சேர்க்கலை. உங்ககிட்ட கருவேப்பிலை இருக்குன்னா கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை சேர்த்துக்கோங்க. கூடவே அந்த ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இது வெந்து வந்துடும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இது நிறம் மாறி நல்லா வற்றி கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இந்த சட்னி வந்து வெந்து வந்துச்சுன்னா போதும், நமக்கு சூப்பராக தயாராகிடும். இப்போ வந்து கொஞ்சமாக நல்லா கொதிச்சு இப்போ வந்திருக்கு. இன்னும் நல்லா திக்காகணும். கொஞ்சம் நேரத்தில் நமக்கு திக்காகி நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இட்லியுமே நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை ஆஃப் பண்ணி அப்படியே எடுத்து நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. உடனே எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்காது, பிஞ்சு போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்திங்கன்னா தான் சரியாக வரும். பாருங்கள், இங்கே பருப்பு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். ஏன் மசிக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் அப்படியே முழுசாக போட்டிருக்கோம்ல, இந்த மாதிரி மசிக்கும் போது தான்
தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாவோட ஃபுல் எசன்ஸும் உள்ளே இறங்கி நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். ஏற்கனவே தாளித்து வச்சுருக்கிற வெங்காயத்தை எல்லாத்தையுமே இதுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா போதும். சூப்பரான பருப்பு கீரை வந்து தயாராகிடும். இது அப்படியே நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அப்படியே இதை ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு சட்னி தான் ரெடி ஆகிருக்கான்னு பார்க்கணும். இட்லியுமே நல்லா ஆறி வந்திருக்கு. இட்லியுமே நான் வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு மூடி வச்சுட்டேன். சட்னி பாருங்கள் நல்லா திக்காக ஆகிருக்கு. பாருங்கள் இது சரியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. உப்பும் செக் பண்ணேன். நல்லா டேஸ்ட்டு வந்து கரெக்டாக இருந்துச்சு. அவ்வளோதான், நமக்கு வந்து தக்காளி கார சட்னியும் தயாராகிடுச்சு. இதையுமே வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சமையல் எல்லாமே சூப்பராக முடிஞ்சிருச்சு. காலை சமையல் இப்போ வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் சும்மா ஒரு கிளிப்பாக காட்டிடுறேன் பாருங்கள். காலையிலே ஹெல்த்தியான கொள்ளு இட்லி, அதுக்கு வந்து சூப்பரான கார சட்னி. இந்த சட்னி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் வந்து தேங்காய் சட்னி அரைக்கிறீங்க அப்படின்னா நம்ம காரத்தை விட இன்னும் கொஞ்சம் காரமாக அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சுட சுட சாதம், பருப்பு கீரை குழம்பு, சூப்பரான ஹெல்த்தியான கோஸ் பொரியல். அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.